அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி மாஸ்டர் இங்கிலீஷ் அகாடமி. டுடே we are in day 12. இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து pronoun. வாங்க வீடியோக்குள்ள போலாம். What is a pronoun? A pronoun is a word that is used instead of a noun to avoid repeating it. Okay? ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொல் வந்து சுற்று பெயர். pronounக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ரவி is my brother. He is very helpful. இங்கே heங்கிறது தான் pronoun. It is used instead of a noun Ravi. So without pronoun இந்த sentence எப்படி இருந்திருக்கலாம்னா Ravi is my brother. Ravi is very helpful. Ravi is very kind. Ravi's house is very nearby. So இதில் எல்லாத்துலேயும் we are repeating the noun Ravi, 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 Ravi. So in order to avoid the repetition for easy spoken we are using pronoun. So pronoun ஓட யூஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? There are 4 types of pronoun. Personal pronoun, reflexive pronoun, possessive pronoun, demonstrative pronoun. One by one நம்ம பார்க்கலாம். The first is personal pronoun. தனிப்பட்ட சுட்டு பெயர். A personal pronoun is used instead of a name of a person, animal or thing. So தமிழ்ல பாருங்க. ஒரு மனிதர், விலங்கு அல்லது பொருளின் பெயருக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொல் தான் தனிப்பட்ட சுட்டு பெயர். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்ட்டு 3 இருக்குங்க. இப்போ பர்சனல் ப்ரனவுன் சொல்கிறோம்ல, அதில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து நம்ம பார்க்கலாம். த ஸ்பீக்கர் டாக்ஸ் அபவுட் ஹிம்செல்ஃப் ஆர் ஹர்செல்ஃப். பேசுபவர் தன்னை பற்றி கூறுவது தான் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரனவுன். அது பேசுபவர்னா யாரு? நான் என்னை பற்றி பேசுவேன், நாங்கள் எங்களை பற்றி பேசுவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ ஐ, விங்கிறது என்ன ப்ரனவுன்? அப்போ என்ன பர்சனல் ப்ரனவுன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ, வியை வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரனவுன். செகண்ட் பர்சன் ப்ரனவுன் யாரு? த ஸ்பீக்கர் டாக்ஸ் டு அனதர் பர்சன். நான் யாரிடம் பேசுவேன்? உங்ககிட்ட பேசுவேன். அப்போ யூ அது வந்து நீங்களாகவும் இருக்கலாம், இல்லை சிங்குலராகவும் இருக்கலாம், ப்ளூரலாகவும் இருக்கலாம். நீ இருக்கலாம், நீங்கள் இருக்கலாம். ஸோ செகண்ட் பர்சன்கிறது யூ மட்டும்தான். ஃபர்ஸ்ட் பர்சன் என்னது? ஐ, வி. செகண்ட் பர்சன் என்னது? யூ மட்டும்தான். இப்போ இதில் தேர்ட் பர்சன் பாருங்க. நம்ம 2 பேரும் பேசுகிறோம், ஆனால் நான் என்னை பற்றியும் பேசலை, உங்களை பற்றியும் பேசலை, தேர்ட் பர்சனை பற்றி பேசுகிறோம். அது அவனாகவும் இருக்கலாம், ஹி. அவளாகவும் இருக்கலாம், ஷி. அதுவாகவும் இருக்கும், பொருளாகவும் இருக்கலாம், இட். அவர்களாகவும் இருக்கலாம், தே. அப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் யார்? தேர்ட் பர்சன் ப்ரனவுன் யாராரு? ஹி, ஷி, இட், தே. ஓகேங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் ஆல்வேஸ் ஐ அண்ட் மீ. செகண்ட் பர்சன் இஸ் ஆல்வேஸ் யூ. த தேர்ட் பர்சன் இஸ் ஹி, ஷி, இட், தே. இப்போ இது நல்லா புரிஞ்சிச்சிங்களா? இப்போ பர்சனல் ப்ரனவுனோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரவி இஸ் மை ஃப்ரெண்ட். ஹி இஸ் குட். ரவி வந்து என்னுடைய நண்பன், அவன் நல்லவன். மீனா இஸ் சிங்கிங். ஷி சிங்ஸ் வெரி வெல். மீனா வந்து பாடுகிறாள், அவள் நன்றாக பாடுகிறாள். த டாக் இஸ் பார்க்கிங். இட் இஸ் வெரி ஹங்க்ரி. நாய் குரைக்கிறது, அதுக்கு பசிக்கிறது. அருண் அண்ட் ஐ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். வி ஸ்டடி டுகெதர். அருணும் நானும் மாணவர்கள், நாங்கள் சேர்ந்து படிக்கிறோம். The boys are playing. They are happy. பையன்கள் விளையாடுகிறார்கள், அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இங்க ப்ரனவுன் என்னென்ன? he. he யாரை குறிக்குது? ரவியை குறிக்குது. செகண்ட் சென்டென்ஸ்ல she. இங்க she யாரை குறிக்குது? மீனாவை குறிக்கிறது. தேர்ட் சென்டென்ஸ்ல வந்து it. இங்க it யாரை குறிக்குது? the dog குறிக்குது. ஃபோர்த் சென்டென்ஸ்ல we. இங்க we யாரை குறிக்குது? அருண் அண்ட் ஐ, அருணும் நானும். ஃபிஃப்த் சென்டென்ஸ்ல they. they யாரை குறிக்குது? the boys குறிக்குது. ஓகேங்களா?
இந்த 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் பர்சனல் ப்ரொனவுன் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்னா என்னென்னு பார்த்துட்டோம். இந்த பர்சனல் ப்ரொனவுனை நம்ம 2 வகையாக பயன்படுத்தலாம். ஒன்று வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன், நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகே, இதில் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னா, இப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் செயலை செய்பவரை காட்டும், செயலை செய்பவரை காட்டும் சுட்டு பெயர் வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகேங்களா, இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா a subject pronoun is used as a subject of a sentence. ஒரு சென்டென்ஸ்ல எப்படி பிரிப்போம்? SVO அப்படின்னு பிரிப்போமா? சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். ஓகே, ஐ லைக் சாக்லேட், இதுல ஐங்கிறது வந்து சப்ஜெக்ட், லைக்குங்கிறது வந்து வெர்பு, எதை பிடிக்கும்? சாக்லேட்ங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, அப்போ சப்ஜெக்ட் pronoun is used as a subject of a sentence is does the action. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? ஹி இஸ் a doctor, I am a student, we are friends, you are very kind, she is a teacher, it is a dog, they are playing. ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா பாருங்க. An object pronoun is used as a object of a verb or a preposition in a sentences. ஒரு வாக்கியத்தில் செயலை பெறும் சுட்டு பெயர், செயலை பெறும் சுட்டு பெயர் தான் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். மீனா என்னை, அஸ் வந்து எங்களை, யூ உன்னை உங்களை, ஹிம் வந்து அவனை, ஹர் வந்து அவளை, இட்டு வந்து அதை, தம் வந்து அவர்களை. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, he called me, அவன் கூப்பிட்டான். யாரை கூப்பிட்டான்? என்னை கூப்பிட்டான். the teacher praised us, I can see you, என்னால் உன்னை பார்க்க முடியும். she met him, I saw her, I have a pen, look at it, we invited them to the party. ஓகே, இதுல ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் என்னென்ன? me, us, you, him, her, it, them. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் பார்க்கலாம். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னா தன்னை தானே குறிக்கும் சுட்டு பெயர். A reflexive pronoun is used when the subject and object of a sentences are the same person or thing. ஒரு வாக்கியத்தில் எழுவாய் மற்றும் செய்யப்படு பொருள், எழுவாய்னா சப்ஜெக்ட், செய்யப்படு பொருள்னா ஆப்ஜெக்ட், ஒரே நபர் அல்லது பொருளாக இருந்தால் பயன்படுத்தப்படும் சுட்டு பெயர் தான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ஓகே, இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னா, மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப், அவர் செல்ஃப், யுவர் செல்ஃப், தம் செல்ஃப். இதுல செல்ஃப் அப்படின்னு முடியறதெல்லாம் சிங்குலர், அவர், யுவர், தம் அப்படிங்கிறதெல்லாம் VES வரும். இதுக்குண்டான எக்ஸாம்பிள் இன் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ டிட் த ஒர்க் மை செல்ஃப், நான் அந்த வேலையை நானே செய்தேன். ஓகே, ஷீ ப்ரிப்பேர் த ஸ்பீச் ஹர் செல்ஃப், அவள் உரையை என்ன பண்ணிட்டா? அவளே தான் தயாரிச்சிட்டா. த கேட் கிளீன்ட் இட் செல்ஃப், பூனை தன்னைத்தானே சுத்தம் செய்து கொண்டது, தன்னைத்தானே. ஓகே, they enjoyed themselves at the party, அவர்கள் பார்ட்டியில வந்து என்ன பண்ணாங்க? அவர்களே மகிழ்ந்து கொண்டார்கள், அவர்களே they enjoyed themselves. இது வந்து இப்போ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஓகே, அதுதான் மை செல்ஃப் நானே, யுவர் செல்ஃப் நீனே, ஹிம் செல்ஃப் அவனே. ஓகே, இட் செல்ஃப் தன்னைத்தானே இல்லைன்னா அதுவே, ஹர் செல்ஃப் அவளே, அவர் செல்ஃப் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லல, யுவர் செல்ஃப் நீங்களே, தம் செல்ஃப்னா அவர்களே. முடிஞ்சிச்சா? இதுதான், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. நான் நானே பண்ணிக்கிட்டேன், என்னோட வேலையை நானே பண்ணிக்கிட்டேன்னா ஐ டிட் த ஒர்க் மை செல்ஃப், நோ ஒன் ஹெல்ப்டு மீ, யாருமே ஹெல்ப் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பொசசிவ் ப்ரொனவுன், உடைமை சுட்டு பெயர். ஒருவரின் அல்லது ஒன்றின் உடைமை, ஒரு ப்ராப்பர்ட்டியோட பொசஷன் அப்படின்னா அந்த உடைமை வந்து உரிமை நமக்கு தான் இல்லை, அது இது என்னோடது, அது வந்து உன்னோடது, அந்த வீடு வந்து ரவியோடதுப்பா அப்படின்னு சொல்றது எல்லாமே பொசசிவ் அப்படின்னு வரும், பொசஷன். ஓகே, இதுல வந்து காமன் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் என்னென்னா மைன்,
என்னுடையது, உன்னுடையது, அவனுடையது, அவளுடையது, எங்களுடையது, அவர்களுடையது. மைன், யுவர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், அவர்ஸ், தேயர்ஸ். ஓகே, இதில் எக்ஸாம்பிள் பாருங்க. த புக் இஸ் மைன். இந்த புத்தகம் வந்து யாருடையது? என்னுடையது. த ப்ளூ கார் இஸ் ஹிஸ். அந்த நீல கார் அவனுடையது. ஓகே, திஸ் ஹவுஸ் இஸ் அவர்ஸ். இந்த வீடு வந்து எங்களுடையது. தட் பேக் இஸ் யுவர்ஸ். அந்த பை உன்னுடையது. திஸ் பென்சில் இஸ் ஹர்ஸ். இந்த பென்சில் அவளுடையது. தோஸ் டாய்ஸ் ஆர் தேயர்ஸ். அந்த விளையாட்டு பொருட்கள் அவர்களுடையது. பொசசிவ் ப்ரனவுன் பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்பட்டு உடைமை சொந்தத்தை காட்டும். ஒரு பொருளினோட சொந்தத்தை இவர்களது, அவர்களது, என்னோடது, உன்னோடது அப்படின்னு குறிக்கிறதுக்கு எது யூஸ் பண்ணோம்? பொசசிவ் ப்ரனவுன். நெக்ஸ்ட் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரனவுன். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சுட்டு காட்டும் சுட்டு பெயர். ஓகே, a demonstrative pronoun is used to point out or indicate a person, place, thing or idea. It is used in place of a noun. ஒரு நபர், இடம், பொருள் அல்லது கருத்தை சுட்டிக்காட்டி பயன்படும் சுட்டு பெயர் சுட்டி காட்டும் சுட்டு பெயர் எனப்படும். இது ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுகிறது. ஓகேங்களா? இதோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. சிங்குலர் அண்ட் ப்ளூரல். பக்கத்தில், தூரத்தில். இதுதான் இதோட எக்ஸாம்பிள். திஸ் வந்து சிங்குலர். ஓகே, இவன், இவள், இது அப்படின்னு குறிக்கும். அதுவே ப்ளூரல் அப்படின்னா தீஸ். அருகில் இருக்கு, நம்ம உங்களோட பக்கத்தில் ஒரு பொருள் இருக்கு, இல்லை ஒரு மனுஷங்க இருக்காங்க. இப்போ என்ன சொல்வீங்கன்னா திஸ் ஆர் தீஸ்ன்னு சொல்வீங்க. திஸ் இஸ் அ ப்ளூரல், திஸ் இஸ் அ சிங்குலர், தீஸ் ஆர் த ப்ளூரல். அதே மாதிரி தொலைவில் இருக்கும் பொருளை சிங்குலர் ப்ளூரல்ல தட் டு தோஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதாங்க. திஸ், தீஸ் சிங்குலர், தட், தோஸ் சிங்குலர் அண்ட் ப்ளூரல், நியர், ஃபார். முடிஞ்சிச்சுங்களா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. திஸ் இஸ் மை புக். இது என் புத்தகம். தீஸ் ஆர் மை புக்ஸ். இவை என் புத்தகங்கள். இது ரெண்டுமே நியரர். திஸ், தீஸ் வந்து பக்கத்தில் இருக்கிறதானே சொல்றாங்க. இது, இவைனா பக்கத்தில் இருக்கிறது. தட் இஸ் மை ஸ்கூல். அது அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அது என் பள்ளி. ஃபார் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது. ஆனால் கண்ணு கட்டின தூரம் தான், பட் அது தூரத்தில் இருக்கு. தீஸ் ஆர் பிக் ட்ரீஸ். அதை பாரு, இவ்வளோ பெரிய மரங்கள் அங்கே இருக்கு பத்தியா அப்படின்னு சொல்லுவோம்ல, அவ்வளோதான். சிங்குலர், திஸ், தட், ப்ளூரல், தீஸ், தோஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. இப்போ எல்லா உங்கள் ப்ரொனவுன்ஸுமே யூ ஹவ் ரிவைஸ்டு ஸோ ஃபார். அண்ட் in the next video I will see you with a very good content. And if you like this channel, kindly share, subscribe our channel for more videos. And இதோட exercises வேணும்னா கூட நான் next வீடியோவில் போடுறேன். If you have any doubts or if you need any content, kindly comment below. Thank you very much.